பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் கையின் பிரயாசத்திற்கும் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உங்களுக்குரிய தேவைகள் இன்னது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவர் என்னை அறிகிறார், ஆராய்ந்து அறிகிறார். தாவீது சொல்லுகிறார், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார், என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சபை இந்த ஒரு வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ளட்டும். நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை அறிந்து வைத்திருக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். எனக்கு தேவை இன்னது என்பதை அவர் முன்னமே அறிந்து வைத்திருக்கிறார். நான் செபிப்பதற்கு முன்பதாகவே என்னுடைய தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும். அதான் பைபிள்ல வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீண்ட ஜெபமோ இல்லது அவர்களைப் போல ஸ்தோத்திரம் ஏதோ நேரத்திற்காக கடமைக்காக ஸ்தோத்திரம் தற்பெருமைக்காக நீங்கள் செபிக்காதிருங்கள். அவர்களைப் போல அல்ல, நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி அவரிடத்தில் கேளுங்கள் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அறிந்தது மாத்திரமல்ல, உங்கள் தேவைகளை நிறைவாய் சந்திக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் திருப்தி அடைகிற வரை, பைபிள் வாசிக்கிறோம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாகிற வரை கர்த்தர் உங்கள் தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவையோடு பல எதிர்பார்ப்போடு ஸ்தோத்திரம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்திற்கு இன்ன தேவை என்பதை, உன் பிள்ளைகளுக்கு இன்ன தேவை என்பதை, உங்கள் கையின் பிரயாசத்திற்கு இன்ன தேவை என்பதை, உங்கள் ஊழியத்திற்கு இன்ன தேவை என்பதை, உங்கள் எதிர்காலத்திற்கு இன்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யெகோவா ஈராய் இருக்கிற நான், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள கர்த்தராயிருக்கிற நான், போதுமானதற்கும் அதிகம் கொடுக்கிற நான், உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அழகாய் சந்தித்து நிச்சயமாய் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாம் சோத்திரன் தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்த போகும் பொழுது பல கேள்வி. பிள்ளையை பலி செலுத்துவதற்கு அவனால ஒப்பு கொடுக்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் கேட்டுட்டாரே, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவன் போறான். போகும் பொழுது நமக்கு தெரியும், நாங்கள் போய் திரும்பி வருவோம் ஒரு நம்பிக்கையோட சொல்றான். இவனுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து வைத்த கர்த்தர் அவனை பார்த்து அவன் வருவதற்கு முன்பதாகவே அங்கே ஒரு ஆட்டை அவனுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்கை பட்டயத்தினால் கொல்ல போகும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பட்டயத்தை உரையிலே உன் கீழே போடு, பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாத. அவன் திரும்பி பார்க்கிறான், அங்கு ஒரு ஆடு அவனுக்காக காத்திருந்தது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் தேவை இன்னது என்பதை
நான் முன்னமே அறிந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கு ஒரு தேவை பிற்காலத்தில் அல்லது அடுத்த சில மணி நேரத்தில் ஸ்தோத்திரம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவ்வளவு பெரிய மலைக்கு ஒரு ஆட்டை கர்த்தர் ஏறி வர பண்ணினார். நான் இப்படி யோசிக்கிறேன், ஆபிரகாம் இந்த பக்கம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஏறும் பொழுது அவனுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த கர்த்தர் அவனுக்கான ஆட்டை இன்னொரு பக்கத்தில் இருந்து மேலே ஏறி வர பண்ணினார். கர்த்தர் அவனுடைய தேவையை சந்தித்தார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள், சந்தேகப்படாதிருங்கள். Praise God. உன் தேவைகள் இன்னது என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தின் தேவைகளை அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். கசப்பான தண்ணீரை பார்த்து எல்லாரும் கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அங்கே இருக்கிற மரத்தை வெட்டி போடு. பைபிளில் வாசிக்கிறோம், அந்த மரத்தை வெட்டி போட்ட மாத்திரத்தில் ஸ்தோத்திரம் அந்த மாறாவின் கசப்பான நீர் தித்திக்கிற ஸ்தோத்திரம் நல்ல மதுரமுள்ள நீராய் மாறிற்றான். ஸ்தோத்திரம். இவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும், இந்த ஜனங்கள் முறுமுறுப்பாங்க. ஸ்தோத்திரம். இவங்களுக்காகவே ஒரு மரத்தை ஆண்டவர் அழகா அங்கே ஏற்படுத்தி வைக்கிறார். இந்த 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 பக்கத்தில் தான் என் ஜனங்கள் வருவாங்க. அவங்க வரும் பொழுது இந்த தண்ணி கசப்பா இருக்குன்னா இந்த மரத்தை வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வருவதற்கு முன்னமே அல்லது இவர்கள் கேட்பதற்கு முன்னமே ஒரு மரத்தை கர்த்தர் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்பதற்கு முன்னே உங்களுக்கான மரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்கள் கையின் பிரயாசத்துல, உங்க எதிர்கால வாழ்க்கையில எவைகள் வேண்டும், எது இருந்தா நல்லா இருக்கும், எது இருந்தா என் வாழ்க்கை, என் குடும்பம், என் ஆவிக்குரிய வாழ்க்கை, என் ஊழியம் கட்டப்படும் என்று எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வருவதற்கு முன்பதாகவே, நீ கேட்பதற்கு முன்பதாகவே நான் உனக்காய் ஒரு மரத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். நீ வந்து சேரும் பொழுது அந்த மரத்தின் மகிமையை பார்ப்பாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? இவங்க ஸ்தோத்திரம் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. எவ்வளவு நாள் தான் அந்த இந்த மண்ணாவை சாப்பிடுறது? உடனே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒரு காற்றடித்த மாத்திரத்தில் அவர்களுக்கான தேவை அங்க சந்திக்கப்பட்டது. மோசே சகல ஞானத்திற்கு சொந்தக்காரனாய் இருந்தும் அவன் ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிறான், இத்தனை ஜனங்களும் அவங்க கறி சாப்பிடணுங்கிறாங்க, இதுக்கு நான் எங்க போவேன்? கடல்ல இருக்கிற மச்சங்களை எல்லாம் கொண்டு வந்தாலும் அவங்கள திருப்தி பண்ண முடியாது. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே என் கரம் குறி இருக்கிறதா பார் அப்படின்னு ஒரு காற்றடித்த மாத்திரத்துல தோத்திரம் அவங்களுக்கு தேவையானது அவங்க வீட்டு வாசப்படியில 1.5 முழ உயரத்துக்கு வந்து குமிந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவையானது உங்கள் வீடு தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. ஆல்ரெடி அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை, உங்க எதிர்காலத்திற்கு என்ன தேவை, உங்க ஃபியூச்சர், உங்க மினிஸ்ட்ரி, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு என்ன தேவை என்பதை அவர் அழகா பிளான் பண்ணி அங்க வச்சிருக்கிறார். நீங்க போய் சுதந்தரித்தால் மாத்திரம் போதும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? 7 ஜாதிகளை வச்சு கானான் தேசத்தை பல வருஷமா அழகா உருவாக்குகிறார். 7 ஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணுவதற்காய் அல்ல, சண்டை போடுவதற்காய் அல்ல, கட்டாத வீடுகளையும் நடாத தோப்புகளையும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார் அல்லவா? அந்த 7 ஜாதிகளை வைத்து என் ஜனம், என் ஜெனரேஷன் இன்னும் சில நாட்கள்ல, சில வருடங்கள்ல வரப்போறாங்க. அவங்க வரும் பொழுது சுகமாய் சம்பூரணமாய் குடியிருக்க வேண்டும் என்பதற்காக இவர்களுக்காக ஸ்பெஷலா ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும், எத்தனை பகைஞர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் பகைஞர்களை வச்சே உங்கள் லைஃபுக்கான அநேக வசதி வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்புங்கள், உங்கள் தேவை இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், அவரை தேடுங்கள். முதலாவது அவரை தேடுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள்.
பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆயத்தம் பண்ணின நீரூற்றை பார்க்க போகிறீர்கள். ஆயத்தம் பண்ணின ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியை பார்க்க போகிறீர்கள். ஆயத்தம் பண்ணின கானான் தேசத்தை பார்க்க போகிறீர்கள். ஆயத்தம் பண்ணின மீனை பார்க்க போகிறீர்கள். நம்புங்கள், அவர் இன்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட், ஹalleluya. ஆண்டவரே, இந்த சத்தத்தை யாரெல்லாம் ஆண்டவரே கேள்வியோடு கவலையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை மாற்றத்தை ஏற்படுத்துவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எதை குறித்து எது வேண்டும் என்று அவர்கள் தேவையோடு இருதயத்தில் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவைகளை அறிந்தவர்களாய் அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின நீரூற்றை பார்ப்பதற்கு அவர்கள் கண்களை கர்த்தர் திறந்தருளப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். யெகோவா ஈர் உங்க கூட இருக்கிறார். உங்கள் தேவைகள் அழகாய் சந்திக்கப்படும். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களை பார்க்க சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.